வந்து என்னென்னா கருவடை துவையல் அரைக்கலான்னு. குழம்பு தாளிப்போம்ல, கருவடம், இந்த வெங்காய வடம் இது போட்டு குழம்பு தாளிக்கிறது, மீன் குழம்புக்கெலாம் போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை வந்து இப்போ நம்ம பொரித்து துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து கருவடம், காஞ்ச மிளகாய், புளி, தேங்காய், கொஞ்சம் உப்பு வச்சு அரைக்கணும். இந்த கருவடத்தை என்ன செய்யணும், எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து பொன்னிறமாக வந்ததும் அள்ளி ஆற வச்சு அப்புறமா போட்டு அரைக்கணும். பொரிச்சிட்டு காட்டுறேன். கருவடை பொரிச்சாச்சு, பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஆற வச்சுருக்கேன், எண்ணெயில் வச்சு பொரிச்சிட்டு அது கூட வந்து இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாய், தேங்காய், புளி, கொஞ்சம் உப்பு வச்சு துவையல் அரைக்கணும். அரைச்சிட்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. கருவடை துவையல் அரைச்சாச்சு. நல்லா அப்படியே சுட சுட சாதத்தில் இதில் 2 ஸ்பூனை போட்டு அப்படியே சூடாக பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அப்படியே கலகலன்னு ஆகிடும். அவ்வளோ நல்லது. இதெல்லாம் எங்கள் ஆயா எங்கள் ஆத்தா என்ன செய்வாங்க, அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அதிலே சுட சுட அதை வழித்து எடுத்துகிட்டு அந்த அம்மியில் சுட சுட சோறை போட்டு பெசரி அப்படியே எங்களுக்கெல்லாம் பிடிச்சி ஒவ்வொரு பிடி பிடிச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த தண்ணி சாறு வச்சு ஏதோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதம், தேனாமிரதம் மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே.